அருள் நிறைந்தவளே, ஆனந்தம் உடையவளே, அன்னை மரியாளே, சரணம் சரணம் சரணம். அருள் நிறைந்தவளே, ஆனந்தமுடையவளே, குணமாக்குபவளே, கோடி நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் புனித வளனார் கலைமனைகளின் அதிபர் சார்பாகவும் இப்பங்கை சார்ந்த இருபால் துறவியர்கள் சார்பாகவும் இப்பங்கின் பங்கு பேரவை உறுப்பினர்கள் சார்பாகவும் பங்கு இறைமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த அன்போடு இப்பங்கின் பாதுகாவலி புனித லூர்து அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1994ஆம் ஆண்டு அடியேன் செம்மன் பூமி சிவகங்கை மறைமாவட்டத்தில் ராமநாதபுரம் பங்கின் பங்கு தந்தையாகவும் அந்த வட்டார அதிபராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது மறைமாவட்ட ஆயர் என்னை அழைத்து, உங்களோடு சேர்ந்து மற்றொரு மறைமாவட்ட குருவையும் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றேன், குறிப்பாக ஐரோப்பா நாடுகளுக்கு சென்று அங்கு உள்ள நம் மறைமாவட்டத்துக்கு உதவி புரியும் உபகாரிகளை சந்தித்துவிட்டு வாருங்கள், மீண்டும் திரும்பும்போது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்துமா நகருக்கும் சென்று வாருங்கள் என்று அன்பு கட்டளை விடுத்தார். நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். செல்வதற்கு முன்பாக அங்கு ஞாயிறு திருப்பலி காலையில் இந்த வெளிநாட்டு பயணத்தை பற்றி அறிவித்தேன். அன்று மாலையே என் பங்கை சார்ந்த மரியாயின் சேனையின் தலைவி திருமதி அன்னத்தாய் அவர்கள் என்னை வந்து சந்தித்து, தந்தையே, நீங்கள் லூர்து மாநகர் செல்வதாக அறிவிப்பில் சொன்னீர்கள், எனக்கு ஒரு உதவி புரியுங்கள். நீங்கள் சென்று திரும்பும்போது எனக்கு மாதா தீர்த்தம் எடுத்து வாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் கடந்த 6 மாத காலமாக வயிற்று புற்றுநோயால் அவதியுறுகின்றேன். நிச்சயமாக அந்த மாதா தீர்த்தத்தை நான் குடித்தால் நான் குணம் பெறுவேன். செய்வீர்களா? சரி என்றேன். வெளிநாடு பயணம் ஆரம்பமானது. 3 வாரங்கள் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று ரோமாபுரிக்கு சென்று நம்முடைய திருத்தந்தையின் ஆசீர் பெற்றுவிட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு வந்து லூர்து மாநகருக்கு பயணம் செய்தோம். நானும் என்னோடு வந்த மற்றொரு மறைமாவட்ட குருவும். அங்கு சென்றதும் என்னுடைய ஆன்ம தாகம், பல ஆண்டுகளாக என் நெஞ்சில் இருந்த ஆன்ம தாகம் பூர்த்தியானது. ஏனென்றால் அங்கு ஒரு அழகிய காட்சி ஒன்று கண்டேன். 1858ஆம் ஆண்டு விண்ணகத்தாய் தரையிறங்கி வந்து காட்சி கொடுத்த அந்த எளிமை மாறா ஏற்றமிகு தோற்றம். வெண்ணாடை அணிந்து இடையில் நீல கச்சை கட்டி கரங்கள் குவித்து வருவோர் போவோர் அனைவரையும் வரவேற்று வரம் கொடுப்பது போல அழகான அற்புதமான காட்சி என் உடலே மெய் சிலிர்த்தது. அந்த உருவத்தை பார்த்தவுடன் முழந்தாள் படியிட்டு வணங்கி பல மணி நேரங்கள் ஜெபித்தேன். மாதாவிடம் ஜெபிக்கும் நேரத்தில் என் மனக்கண் முன் அடிக்கடி வந்து
நிழலாடியது என் பங்கை சார்ந்த திருமதி அன்னத்தாய் உருவம். தாயே, அவளை நீ குணமாக்கு. கணவனை இழந்தவள், 3 பெண் குழந்தைக்கு தாயானவள். அக்குழந்தைகளெல்லாம், குழந்தைகளின் எதிர்காலம் எல்லாம் அவள் கையில் தான் இருக்கின்றது. அவள் குணம் பெற வேண்டும், குணம் பெற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்தேன். அருகில் உள்ள ஆலயத்தில் நடந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டு, அன்று மாலையில் நடந்த அன்னையின் திருவுருவம் தாங்கிய செல்லும் தேர்ப்பவனியிலும் கலந்து கொண்டேன். மறுநாள் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் முன் மறவாமல் லூர்து மாநகர் தீர்த்தம் பெற்று வெளியேறினேன். அன்புக்குரியவர்களே, குறிப்பிட்ட நாளுக்குள் பங்கு திரும்பியவுடன் திருமதி அன்னத்தாய் அவர்களின் இல்லம் சென்று நான் கொண்டு வந்த லூர்து மாதா நகர் தீர்த்தத்தை அவள் மேல் தெளித்து ஜெபித்து அதை குடிக்க சொன்னேன். ஜெபம் முடிந்தவுடன் அவள் முகம் பிரகாசமானது. ஏதோ ஒரு மாற்றம் தன்னுள் நிகழ்வதாக அப்பொழுதே அவள் கூறினாள். 3 நாட்கள் கழித்து அவளுடைய உடல் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. உடனடியாக ஞாயிறு திருப்பலியில் வந்து சாட்சியம் பகிர்ந்தாள். லூர்து அன்னை என்னை முற்றிலும் குணமாக்கிவிட்டாள். லூர்து அன்னை என்னை முற்றிலும் குணமாக்கிவிட்டாள். என்னை கவனித்த மருத்துவரே, நான் நன்றாகி விட்டேன் என்று எனக்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழென்று உரக்க கத்தினாள். நானும் அன்று அவளோடு இணைந்து மகிழ்ச்சி கண்ணீரில் திகழ்ந்தேன். அன்புக்குரியவர்களே, புனித லூர்து அன்னை திருநாளாகிய இன்று உலக நோயுற்றோர் தினமாக கொண்டாட, குறிப்பாக நம் எண்ணங்களையும் கவனங்களையும் நோயாளிகள் மேல் திருப்ப இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. திருத்தந்தை 2ஆம் அருள் சென்னப்பர் தன் தலைமை பணியின் இறுதி ஆண்டுகளில் பார்க்கின்சன்ஸ் எனப்படும் நரம்பு தளர்ச்சி நோயால் துன்புற்றார். தான் ஒரு நோயாளர் என்பதை அவர் உணர்ந்ததும் பல்வேறு நோய்களால் துன்புறும் கோடான கோடி மக்களுடன் தன்னையும் அவர் இணைத்து கொண்டார். நோயுற்றோரை மையப்படுத்தி 1992ஆம் ஆண்டு நோயாளர்கள் உலக நாளை உருவாக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் லூர்து அன்னை மரியாளின் திருநாளன்று இந்த உலக நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நோயை நாம் இன்று இந்த திருவிழாவில் கொண்டாடவில்லை. மாறாக நோயுற்றோர் காட்டும் நம்பிக்கை, துணிவு ஆகியவற்றையும், நோயுற்றோர் மீது நாம் காட்டும் அக்கறை, பரிவு ஆகியவற்றையும் கொண்டாடவே இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. இன்று 32வது உலக நோயாளர் தினத்தை நாம் கொண்டாட வாழும் புனிதராக கருதப்படும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை, அதாவது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்பதை மைய பொருளாக நமக்கு தந்திருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இது ஒரு அருமையான மைய பொருள். நமது வாழ்க்கை மூவொரு இறைவனின் சாயலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் தனிமையாக அல்ல, கிறிஸ்தவன் என்ற உணர்வோடு உரிமையோடு தனிமையாக நாம் வாழவில்லை. அதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை.
ஒன்றாகவே இருக்கவே படைக்கப்பட்டுள்ளோம். அன்பிற்காக உருவாக்கப்பட்ட நாம் சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் போன்ற பண்புகளில் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் வாழும் சமுதாயத்தில், குடும்பத்தில், துறவற வாழ்வில் கைவிடப்படுதல், தனிமை என்பது நம்மை அதிகமாக பாதித்து நம் உடல் உள்ளத்தில் வரும் நோய்களுக்கு அடித்தளமாகின்றது. தனிமை என்பது கடவுளின் உடன் இருப்பின் அர்த்தத்தை இழக்க செய்கின்றது. இறை அன்பின், பிறரன்பின் மகிழ்ச்சியை அது பறிக்கின்றது. நம் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்ச்சிகளிலும் தனிமையின் உணர்வை அனுபவிக்க வைக்கின்றது. ஆக மனிதனுக்கு வரும் நோய்களுக்கு முக்கிய காரணம் தனிமை, லோன்லினஸ் என்று உணர்ந்த நம் திருத்தந்தை அதை போக்க அழகாக பதில் கூறுகின்றார். இந்த நோய்க்கு முதலில் தேவையான மருந்து இரக்கமும் மென்மை நிறைந்த உடனிருப்புமே. இரக்கமும் மென்மை நிறைந்த உடனிருப்புமே என்று கூறுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கூறுகின்றார், நோயுற்றோரே கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் திரு அவையின் இதயத்தில் உள்ளீர்கள் என்ற ஆறுதலையும் நோயாளருக்கான உலக நாளில் திருத்தந்தை தன்னுடைய சுற்று மடலில் சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறான திருத்தந்தையின் உணர்வுகளோடு ஒன்றித்து நோயுற்றோரை பற்றி சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. குறிப்பாக முதல் வாசகத்தில் லேவியர் ஆகமத்தில் அதிகாரம் 13 1-2 வசனத்தில் தொழு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உணர்வுகளையும் அது குறித்த சட்டங்களையும் 3ஆம் மற்றும் 3ஆம் வாசகத்தில் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1:45-46 தொழு நோயாளர்கள் மட்டில் இயேசுவின் அணுகுமுறை பற்றியும் அவரின் அன்பு நிறைந்த அக்கறை பற்றியும் விளக்குகின்றது. இயேசுவின் அணுகுமுறை ஏறக்குறைய நாம் திருத்தந்தை கூறியது போல இரக்கமும் ஒரு தாயைப் போல மென்மை நிறைந்த உடனிருப்பு. வாசிக்கப்பட்டோம், முடக்குவாதன் எவ்வாறாக குணமாக்கப்பட்டார், தொழு நோயாளர்கள் எவ்வாறாக குணமாக்கப்பட்டார்கள், இன்னும் சமுதாயத்தில் பல்வேறு நோய்களால் வாடி வதங்கி நடக்க முடியாமல் திகழும் அனைவரையும் இயேசுவின் உடனிருப்பு அவர்களை குணமாக்கியது. யூத சமுதாயத்தில் தன் இனத்தால், மொழியால் அதிகமாக தனிமைக்குள்ளாக்கப்பட்ட இந்த முடக்குவாதம் கொண்ட மனிதன் மற்றும் தொழு நோயாளர்களிடம் இரக்கம் கொண்டு தாயன்போடு அவர்களை தொட்டு குணமாக்கி இயேசு நலமாக்குவது மட்டுமன்றி ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரம் கட்டப்பட்டவர்களை ஊருக்குள் வரவழைத்து அவர்களும் சமுதாயத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும், இவர்களும் மனிதர்களே என்னும் புதிய பார்வையை மக்களின் மனதில் பதிய வைக்கின்றார் இயேசு. அன்புக்குரியவர்களே, நாமும் நம் அன்னை லூர்து மாதாவின் திருவிழாவாகிய இன்று அவருடைய அன்பு மகன் இயேசுவின் பார்வையில், இயேசுவின் பாதையில் மேல் சொன்ன செயல்களை செய்யத்தான் இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக இதன் நிமித்தம் இயேசுவின் மனநிலை நாமும் பெற, நம்முள் வளர 3 கேள்விகளை இப்போது நமக்குள் எழுப்புவோம். 1, நாம் வாழும்
தனிப்பட்ட வாழ்வு முறையில் எந்த நோயாளிகளையும் கண்டாலும் உடனடியாக நாம் முகத்தை மறுபக்கமாக திருப்பி எள்ளி நகையாடாமல் இரக்கம் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவது, நாம் இல்லற வாழ்க்கையிலும் துறவற வாழ்க்கையிலும் நோயுற்றோரை இயேசுவின் அணுகுமுறையோடு தாயன்போடு அவர்களை பராமரித்து பாதுகாக்கின்றோமா? இல்லை, சனியனே என்று பாராமுகம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மூன்றாவது, முதிர்ந்த வயதில் அதிகமாக தனிமையை உணர்ந்து நாளுக்கு நாள் வியாதினை உள்வாங்கிக் கொள்ளும் நபர்களிடம் இவர்களும் மனிதர்களே என்று அக்கறை மனதோடு நாம் வாழும் சமுதாயத்தில் அவர்களை சமமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ வழிவகுக்கின்றோமா? பதில்கள் தேடுவோம். இந்த நன்னாளில் நோயுற்றோருக்கே மருத்துவர் தேவை என்பதற்கிணங்க நோயுற்றோரை குணமாக்கும் அருமருந்தாக மாறிவிட்ட இயேசு, அவரைப் போலவே அவரின் அன்பு தாய் அன்னை மரியாள், லூர்து அன்னை தன் பரிந்துரையால் இன்னும் ஏராளமான அன்னத்தாய்களை குணமாக்கி வருகின்றாள். ஏராளமான அன்னத்தாய்களை குணமாக்கி வருகின்றாள். அருள் நிறைந்தவளே, ஆனந்தமுடையவளே, அன்னை மரியாளே, சரணம் சரணம் சரணம். மரியே வாழ்க. ஆமென்.